1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவோம் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எதுக்கு சித்தம் உள்ளவர் இருக்கு? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் சித்தமுள்ள இருக்கு. நம்ம ஒரு நாள் பைபிள் வாசித்து, ஆண்டவரே நீ சொல்லித்தாங்கப்பா சொல்லித்தாங்கப்பா, நீங்கள் தான் நீ சொல்லித்தரணும் சொல்லி நம்ம கேட்கும்போது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். வேறு என்ன இருக்குது? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுது. அவர் கர்த்தர் என்ன சித்தம்? அவர் சித்தம் என்ன சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவும் கர்த்தர் சித்தம் உள்ள இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நமக்கு சொல்லி தருவார். அது மாத்திரம் கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவினால என்ன செய்யணும்? நம்ம நாள் தோறும் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக போதும். நம்ம தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்ய நாள் தோறும் விருத்தி அடையணும். அதில் 9 கடைசியோட வாசிங்க. 9 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும்? அவர் சித்தத்தை அறிகிற அறிவெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை அறிவு சகல அறிக்கையில் கணிது தேவனை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். இப்போ கொஞ்சம் பெற்றுட்டு அதோடு இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். கர்த்தர் அறிகிற அறிவில் நம்ம நாள் தோறும் விருத்தி அடைஞ்சிட்டே போகணும்.